எங்க 5 நட்பு நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்களை மட்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில் கடந்து செல்வதற்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு, நாங்கள் அனுமதி தருவோம் அப்படின்னு நேற்றுக்கு 25/3/2026 அன்னைக்கு ஈரான் நாடு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 5 நாடுகளுக்கு இனிமேல் பெட்ரோல், டீசல், இந்த எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடுங்கிறது வராதா? யாருங்க அந்த 5 லக்கி நாடுகள்? வாங்க பார்க்கலாம். அதாவது நேற்றுக்கு 25/3/2026 நைட்டு ஈரான் பிரஸ் டிவி அப்படின்னு ஒரு டிவிக்கு பேட்டி அளித்த அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அப்படிங்கிறவர் இப்படி சொன்னார். இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுத்து சொன்னார் டிவியில் பேட்டியில். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறது நாங்கள் முழுவதுமாக மூடலைங்க, டோட்டல் பிளாக்கேட்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை நாங்கள் எங்கள் நட்பு நாடுகளான ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், ஈரான் மற்றும் இந்தியா போன்ற நட்பு நாடுகளுக்கு அதில் அவங்களுடைய எண்ணெய் கப்பல்கள்லாம் தாராளமாக போகலாம், ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு நாங்கள் அதை கடந்து செல்ல அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னு நேற்று நைட்டில் டிவி பேட்டியில் அப்பாஸ் அராக்சி சொன்னாருங்க. அப்போ ஈவன் நாங்கள் பங்களாதேஷ் நாடு கூட எங்ககிட்ட பேசுகிறாங்க. ஏற்கனவே இந்த நாடுகள்லாம் எங்கள் நட்பு நாடுகள்லாம் எங்ககிட்ட பேசுனாங்க, ஓகே அனுமதி கொடுத்துட்டோம். அது தெரிஞ்சுக்கிட்ட பங்களாதேஷ் கூட எங்ககிட்ட பேசி எங்களையும் அலோவ் பண்ணுங்களேன் அப்படின்னு அனுமதி கேட்டாங்க. அதை நாங்கள் பரிசீலிச்சுட்டு இருக்கிறோங்க. இருந்த போதிலும் அமெரிக்கா, இஸ்ரேல், அந்த அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டுக்கு உதவி, இந்த போரில் உதவி பண்ணுகின்ற அந்த அரபு நாடுகள் இருக்காங்களே, ஏர்பேஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, அங்கிருந்து தாக்குறதுக்கு உதவி பண்ற அந்த அரபு நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியே போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அப்பாஸ் அராக்சி நம்ம கேட்டகரிக்கெல்லாம் நேற்று டிவி பெட்டில் சொன்னார். அது மட்டும் இல்லை, we are in a state of war, the region is a war zone, no enemy will be allowed in the war zone அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, இஸ்ரேல் அவர்களுக்கு உதவி பண்ற நாடுகள் எந்த காரணத்தை கொண்டும் அவங்களாம் இங்கே எனிமி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியே போக அனுமதி இல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா நேற்று பேச்சு கொடுத்து 5 நட்பு நாடுகள் இன்க்ளூடிங் இந்தியா, நம்ம நாட்டுக்கு தாராளமா நீங்க போங்க, பெர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்போ அந்த அப்பா அராக்ஸ் என்ன சொன்னாருன்னா, ஏங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை வந்து நீங்க முழுவதும் மூடக்கூடாது, உண்டுலன்னு பண்ணிடுவேன்னு அமெரிக்கா அவ்வளோ மிரட்டுறாங்கல்ல, we have enough strength. ஆமாங்க, எங்ககிட்ட பக்கா ஸ்ட்ரென்த் இருக்கு to enforce blockade. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை முழுவதும் அடைப்பதற்கு அல்லது குறிப்பிட்ட அளவுக்கு நாங்க யாருக்கு அலோவ் பண்ணணுமோ அவங்கள அலோவ் பண்ணிட்டு மீதி உங்களுக்கு அலோவ் பண்ணாம பிளாக்கேட் பண்றதுக்கு எங்களுக்கு we have got enough strength. இப்போ அமெரிக்கா வந்து அந்த மாதிரி பண்றது தப்பு, ஈரான் பண்றது தப்பு, அதுல ஃப்ரீ ஃப்ளோவை அலோவ் பண்றதுக்கு நேட்டோ நாடுகள்லாம் வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நேட்டோ நாடுகள் மற்ற அவங்களுடைய நட்பு நாடுகள் சொல்லி அமெரிக்கா அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் அந்த ஷிப்ஸ் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல போறதுக்காக வேண்டி வந்துருவீங்களா? ஏங்க தெரியுங்க, இந்த இவங்களுக்கு யாரு, நம்ம அந்த நேட்டோ நாடுகளுக்கு தெரியும் இப்படி இங்க வந்தோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அமெரிக்கா கூப்பிட்ட குரலுக்கு அந்த நேட்டோ நாடுகள் யாருமே உதவிக்கு வரவில்லைங்க. அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, nobody is willing to come to Strait of Hormuz and die அப்படின்னு ஈரானுடைய அந்த ஃபாரின் மினிஸ்டர் பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாருங்க. இதில் என்ன நமக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்திய நாடு நம்ம நாட்டுக்கு தேவையான 80% எல்பிஜி கேஸ் இருக்கு பாருங்க, அதை இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மூலமாகத்தான் அந்த அரபு நாடுகளிலிருந்து வாங்கி நம்ம கொண்டு வரோங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே இப்படி சின்ன பிளாக்கேட் பண்ணிட்டாங்க, நம்ம கப்பல்கள்லாம் வர முடியலன்னு உடனே இங்கே வந்து அது இயற்கையாவோ செயற்கையாவையோ தட்டுப்பாடு பெட்ரோல் அல்லது எல்பிஜி கேஸ் வந்துடும் சொல்லி ஒரே பிரச்சனையாச்சு. ஏன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது, ஏங்க இந்த கோவிட்-19 வந்தது, அந்த நேரத்தில் நம்ம ஒரு எமர்ஜென்சி எல்லாம் டிக்ளேர் பண்ண இல்லையா, அந்த மாதிரி எனர்ஜி தட்டுப்பாடு வந்து ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும் போல் இருக்கு. கோவிட் கால எமர்ஜென்சி போன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம், நம்ம ரெடியா இருப்பாங்க, ஆனா எல்லா நடவடிக்கையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க. நம்ம இந்தியா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அல்லது நம்ம இந்திய நாட்டில் அணிசேரா நாட்டு கொள்கை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணா ஈரான் கோச்சுக்கிடுவாங்க, ஈரானை சப்போர்ட் நியாயமா இருக்கு ஏன்பா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னா அமெரிக்கா கோச்சுக்கிடுவாங்க, ஈரான் கோச்சுக்கிறோம் இல்ல அமெரிக்கா கோச்சுக்கிறோம், இது எதுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம நரேந்திர மோடி அவர்கள்
ரொம்ப பதார்த்தமா நடந்ததுனால ஈரான் நாடு நமக்கு யதார்த்தமா அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கப்பல்கள்லாம் ஃப்ரீயா அங்கிருந்து அரபு நாடுகள் இருந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா நம்ம நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்குங்க. அதனால நமக்கு இனிமேல் கஷ்டகாலம் இல்லை. அந்த கோவிட் கால எமர்ஜென்சி போன்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது இப்போ இல்லை என்று ஆகிவிட்டதுங்க. நம்ம வெளிநாட்டு கொள்கை தான் காரணம் என்று நம் பிரைம் மினிஸ்டரையும் நம்ம ஃபாரின் மினிஸ்டரையும் நம்ம பாராட்டணும். அடிக்கடி போன்ல பேசி பேசி அவங்க அவங்களுக்கு வேண்டிய உதவியும் பண்ணி நமக்கு எதுக்குங்க வம்பு, யாரும் எதிரி வேண்டாங்க, எல்லாரும் நட்பா இருப்போம்னு பண்ண போய் தான் நமக்கு இந்த கஷ்டம் வராம ஒரு சூழ்நிலை இருக்குங்க. ஆனா பாருங்க, உலகத்திலேயே முதல்ல பிலிப்பைன்ஸ் நாடு எங்க நாட்டுக்கு கப்பல் வரவே மாட்டேங்குது, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, எல்பிஜிக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு எனர்ஜி எமர்ஜென்சி அப்படின்னு பிலிப்பைன்ஸ் நாட்டில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு உலகத்தில் அவங்க தான் முதல் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு உலகத்தில் இப்போ கஷ்டம் வந்துகிட்டே இருக்குங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அமெரிக்கா நாங்க ஒரு 15 பாயிண்ட் பிளான், பீஸ் பிளான் நாங்க பாகிஸ்தான் மூலமா ஈரானுக்கு அனுப்பியிருக்கிறோம். மரியாதை அதை கேட்டுட்டு சமாதானம் போங்க. நாங்க நிறைய உமி கொண்டாடுறோம், ஈரான் நீங்க நெல்லாம் கொண்டாங்க, 2 பேரும் ஊதி சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பாயிண்ட் பீஸ் பிளான் அப்படின்னு பாகிஸ்தான் மூலமா ஈரானுக்கு அனுப்புனாங்க. இது வரைக்கும் அது வெளியே வரல, பெருசா வரல. ஆனா நிறைய பத்திரிகைகள், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அல்லது நம்ம CNN போன்ற பிரபல பத்திரிகைகள்லாம் இதுதாங்க முக்கியமா சொல்லிருக்காங்க. ஒரு 18 போட்டிருக்காங்க. அதுல முக்கியமான என்னது அப்படின்னா, ஒன்னு ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம், ஒரு நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறதுக்காக வேண்டி யுரேனியத்தை என்ரிச் பண்றாங்கல்ல, அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் டோட்டலா உடனே நிறுத்திடணும். நம்பர் 1. ஏற்கனவே யுரேனியத்தை என்ரிச் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. ஈரான் ஒரு 450 கிலோ யுரேனியத்தை என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்க. அதை உடனே அமெரிக்காவோட ஒப்படைத்து விட வேண்டும். இது வரைக்கும் அமெரிக்கா ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டை பூரா அடின்னு அடிச்சு பங்கர் பஸ்டர் பாம் அப்படின்னு போட்டு நொறுக்கிட்டுங்க. அவங்க ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பொய்யா? இப்ப கேக்குறீங்க 450 கிலோ யுரேனியம் இருக்கு, அதை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு கேக்குறீங்க எப்படின்னு தெரியல. அப்ப இது வரைக்கும் சொன்னது பூரா பொய் போல் இருக்குங்க. இதுக்கப்புறம் எப்படியும் எப்பவும் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல நீங்க ஆரம்பிக்க கூடாது, பாம் தயாரிக்க முயலவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மிசைல்ஸ் நாட்டில் வச்சிருக்கீங்க இல்லையா, இப்ப நீங்க கண்ணா முன்னாடி மிசைல் வச்சு எங்களை தாக்குறீங்க, நாங்க பிளைட்டை எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டோம், ரடார் அடிச்சு உடைச்சிட்டோம் அப்படிலாம் சொல்லி நாங்க பயம்லாம் இருக்கும்போது எங்கிருந்தோ மிசைல் எங்களை எல்லாம் தாக்குதுங்க. அந்த மிசைல் நீங்க தயாரிக்கிறது இனிமேல் லிமிட் பண்ணிக்கணும், ஒரு அளவுக்கு மேல போக கூடாதுங்க. அமெரிக்கா எவ்வளவு வேணா பண்ணிக்கலாமா, ஈரான் மட்டும் லிமிட் பண்ணிக்கணுமா. அது மாதிரி ஹர்முஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை உடனடியாக திறந்து விட வேணும். இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இன்டர்நேஷனல் சாங்ஷன், உங்க மேல நிறைய தடை வைத்திருக்கோம் இல்லையா, பொருளாதார தடை, அதை பூரா அமெரிக்கா நீக்குவதற்கு உதவி பண்ணும் அப்படின்னு இந்த இதில் உட்பட ஒரு 15 பிளான் போட்டு ஈரானுக்கு அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தான் மூலமாக. இந்த 15 பிளான் ஈரான் என்ன சொன்னாங்க, ரிஜெக்டட். நீங்க எங்க சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கோமேனியை பாம் போட்டு கொண்டுட்டீங்க. ஒரு நாட்டினுடைய தலைவரை, சுப்ரீம் லீடரை நீங்க அடிச்சு கொண்டுட்டீங்க. ஏறத்தாழ 2000 முதல் 3000 வரை பொதுமக்கள், குழந்தைகள், பள்ளி மாணவிகள் இங்க சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பில்டிங் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு குளோபல் எனர்ஜி கிரைசிஸ் வர்றதுக்கு நீங்க தான் காரணமாயிட்டீங்க. இப்படி இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நீ அவளை கொண்டா நான் உமிய தர மாதிரி என்னைய கமாண்ட் பண்ணிக்கிட்டு என்னைய டாமினேட் பண்ணிக்கிட்டு ஒரு 15 பாயிண்ட் பீஸ் பிளான் அப்படின்னு போட்டு நீ கொடுத்தா நான் ஒத்துக்கணும்னா டோட்டலி ரிஜெக்டட். நான் இதை ஒத்துக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 பிளான் தர்றேன். ஈரான் ஒரு 5 பீஸ் பிளான் மாதிரி ஒரு 5 பிளான் தர்றேன், 5 பாயிண்ட் பிளான் நான் தர்றேன், அதை ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கிட்டா நான் உன்னை அடிக்க மாட்டேன், இல்லைன்னா நான் வார் பண்ணது தப்பு தாங்க, உங்க தலைவரை கொன்னது தப்பு தாங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு வித்ரா பண்ணிட்டு ஓடிரு, நான் அடிக்கல, நான் சீஸ்ஃபயர் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஈரான் பயங்கர வீராவேசமாக ஒரு 5 பாயிண்ட் பிளான் இப்போ அமெரிக்கா கொடுக்குறேன், ஒத்துக்கோ இல்லைன்னா ஓடிப்போ அப்படின்னாங்க. அப்படி என்னங்க சொன்னாங்க இந்த 5 பாயிண்ட் பிளான் அப்படின்னா, ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, நம்பர் 1, எங்கள் நாட்டை ஆக்கிரமிப்பது அக்ரஷன் மற்றும் எங்க தலைவர்களை அசாசினேட் பண்றது, அதாவது அரசியல் கொலை செய்வது. எங்க நாட்டை ஆக்கிரமிப்பது, அரசியல் கொலை செய்வது என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். There must be complete end. நம்பர் 1. நம்பர் 2, இதுவரைக்கும் நீங்க வார் புரிஞ்சு இப்ப 4வது வாரம் நடந்துகிட்டு இருக்கு, 27வது நாள் இன்னைக்கு. இந்த வார்ல ஏகப்பட்ட டேமேஜ், அந்த டேமேஜ் பண்ணதுக்கு ரெப்பரேஷனுக்கு உள்ள சார்ஜ் தரணும். இன்டர்நேஷனல் லெவல்ல அதுக்கு தனி ஆர்பிட்ரேஷன் போட்டு எங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது 2. நம்பர் 3,
உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஈரான் கூட மட்டுமல்ல, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி உதவுறாங்கல்ல, ஈரானுடைய ப்ராக்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹமாஸ், ஹவுதிஸ், ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த போராளிகள் எல்லா ஃப்ரண்ட்லயும் நீங்க வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வரணும். என்ன ஏன்ட்ட மட்டும் சீஸ்ஃபயர் சொல்லிட்டு அவங்களே தாக்க கூடாது. டோட்டலா 4 ஃப்ரண்ட் ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வர வேண்டும். அத மாதிரி இனிமேல் நோ ரெக்கரன்ஸ் ஆஃப் வார் இவ்வளவுலாம் சொல்லிட்டு திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி நான் அடிப்பேன் ஒரு வார் கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் விட இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் அந்த ஜலசந்தி இருக்குது, கப்பல் போக்குவரத்துக்கான ஜலசந்தி, அதில் ஈரானுக்கு தான் முழு உரிமை உள்ளது, ஈரானுக்கு முழு இறையாண்மை உள்ளது என்பதை இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க அக்செப்ட் பண்ணி கேரண்டி பண்ணணும். இந்த 5 பாயிண்ட்டை நீங்க ஒத்துக்கிட்டனா ஈரான் இந்த வாரில இருந்து சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம். ஃபர்தரா உங்களுடைய அசெட்ஸ், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உங்க மேல தாக்குதலை நடத்தவே மாட்டாங்க அப்படின்னு ஈரான் வந்து நேற்று நைட்ல சொல்லிட்டாங்க. உடனே நம்ம அமெரிக்க பிரசிடென்ட், தி மைட்டி பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேற்றுக்கு 25/3/2026 நைட்ல யுஎஸ் நேஷனல் ரிபப்ளிகன் காங்கிரஷனல் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்தது. அந்த ப்ரோக்ராம்ல பேசின ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் 15 பாயிண்ட் பிளான் கொடுத்துக்கிறேன், மரியாதையா ஒத்துக்கோங்க, நீங்க ஒத்துக்கிட்டு பீஸ் பிளானுக்கு வந்துட்டு வாங்க. ஏற்கனவே ஈரான்ல சில புதிய தலைவர்களை நாங்க உருவாக்கி அவங்ககிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னொன்று நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, அந்த புதிய ஈரானுடைய தலைவர்கள்லாம் ட்ரம்ப் சார் தயவு செய்து நீங்க ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயிருங்க அப்படின்னு என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்க. ஆனா நான் எனக்கு தான் அதுல இஷ்டம் இல்லைங்க, எங்க ரொம்ப நன்றிங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆகிறது எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னு நான் தாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் அந்த மீட்டிங்கில், காங்கிரஷனல் மீட்டிங்கில் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக நீங்கள் ஆகுன்னு ஈரான்காரங்களே என்னை கெஞ்சிதாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாருங்க. We listen to some of the things they say. We hear them very clearly. They say, I don't want it. We'd like to make you the next supreme leader. No, thank you. I don't want it. But I want to express my gratitude to the tremendous. அதோட இருந்தாவோட பரவாயில்ல, ஏற்கனவே இப்போ பீஸ் டாக் நடந்துகிட்டு இருக்கு, நெகோசியேஷன் இஸ் கோயிங் ஆன். எனக்கு ஒரு ஈரான் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு சொன்னாங்கல்ல, அந்த கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் இருக்கு இல்லையா, அதோட டோட்டல் கண்ட்ரோலையே அமெரிக்கா நீங்களே வச்சுக்கோங்க சார், நீங்களே பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நேற்று டபார்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். அங்கே கூட சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் வெளியே பல்ல காமிச்சு சிரிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பண்ணாங்க. அதை சொல்லிட்டு ஏங்க நான் இந்த 15 பாயிண்ட் பீஸ் பிளான் அனுப்புறேன், எல்லாம் அனுப்புறேன், எதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கவுண்டரா ஒரு 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னமோ அனுப்பிட்டு ஓரம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைய வந்து மிஸ்கால்குலேட் பண்ணாதீங்க, நான் பாவம் போகணும்னு சொல்லி தான் உங்களுக்கு 5 டேஸ் இப்போ வந்து அதை அந்த வாரை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பீஸ் பண்ணி அனுப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். மரியாதை வந்து ஒத்துக்கோ, என்னைய டோன்ட் மிஸ்கால்குலேட் மீ, பீஸ் ஆர் டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன். என்னை வந்து தவறா புரிஞ்சுக்கிடாதீங்க, நான் நல்ல எண்ணத்துல பேசிட்டு இருக்கிறேன், ஒத்துக்கோங்க, ஒத்துக்கிட்டா பீஸ், இல்லைன்னா ஈரானுக்கு டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நேற்று நைட்டில் அந்த காங்கிரஷனல் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் டொனால்டு ட்ரம்ப் பேசிட்டார். உடனே ஈரான் நாடு திருப்பி அதுக்கு பதில் சொன்னாங்க, வந்து பாரு, இப்போ தானே சொன்னீங்க நீங்கள் வந்து அமெரிக்காவுடைய 82nd ஏர்பார்ன் பெட்டாலியன் எலைட் ஃபோர்ஸ் அதில் 1000, 2000, 3000 பேரை அனுப்புறேன்னு என்கிட்ட பீஸ் பிளான் சொல்லிட்டு அவங்களை அனுப்பிட்டே இருக்கீங்கல்ல. இப்போ நேற்றுக்கு வேற அந்த ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை அப்படியே அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் பக்கம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் வருதுங்க. தெரியுங்க, ஏற்கனவே எங்க மிசைல் 2-3 போட்டு அடின்னு அடிச்ச உடனே தான் உங்க யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் பயந்துகிட்டு ஓடிடுச்சுங்க. சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்ல போய் அந்த அடி வாங்கின டேமேஜ் எல்லாம் இப்ப சரி பண்ணிட்டு இப்ப வர போறீங்களா? வாங்க, நாங்க வரவேற்கிறோம், எங்க ஃபயரிங் ரேஞ்சுக்குள்ள மட்டும் வாங்க, அப்புறம் உங்க கப்பல் என்ன ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு பயங்கரமா ஈரான் நேற்று நைட்ல ஒரு மிரட்டல் விட்டுட்டாங்க. ட்ரம்ப் சார், இந்த ஈரான் வந்து நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அப்படி அவங்க தயாரிச்சுனா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக ஒரு அச்சுறுத்தலாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஈரானை தாக்கிட்டீங்க. இப்போ 4 வாரமா போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நார்த் கொரியா நாட்டினுடைய பிரசிடென்ட் இருக்காரு கிம் ஜாங் உன், அவரு ஏங்க நாங்க நியூக்ளியர் பாம்பு நிறைய தயாரிச்சு ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அமெரிக்கா எங்களை மிரட்டினா நியூக்ளியர் பாம்பு அமெரிக்கா மேல போடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோங்க, நாங்க போட்டுருவோங்க அப்படின்னு சொல்லி நார்த் கொரியா பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் ஓப்பனா உங்களை மிரட்டுறாரு. அப்போ
நியூக்ளியர் பாம்பு இல்லாத ஈரானை நீங்க ஈஸியா போய் அடிச்சிட்டீங்க. நியூக்ளியர் பாம்பு கையில வச்சுக்கிட்டு உங்களை பயங்கரமா மிரட்டுற அந்த நார்த் கொரியாவை எப்பங்க அடிக்க போறீங்க ட்ரம்ப் சார்? பயந்தானே? அதான் உங்க முகத்துல பார்த்தாவே நல்லா தெரியுது.